வணக்கங்க. போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடம்பான்ற மீனை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது சங்கரா மீன், ரெட் ஸ்னாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த மீனை தான் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எப்போவுமே ரெகுலராக கிடைக்கிற மீனில் இது ஒரு மீன். டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிற மீன்லேயும் இந்த மீன் தான். நிறைய பேர் இந்த மீன் வாங்கி சமைப்பாங்க. இந்த மீன் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அருவாமனையில் பெறாட செதில் இது பண்ணிவிட்டு ஈஸியாக கையிலேயே க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ இதை வீட்டில் நம்ம பண்ணோன்னா ஈஸியாக நமக்கு ஒரு நல்ல ஒரு கத்திரி இருந்தால் போதும், ஒரு கத்தி இருந்தால் போதும். அந்த டூல்ன்றது ஆப்ஷனல் தான். இன்னும் நிறைய பண்ணுறவங்களுக்கு அந்த டூல் இருந்தால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி தான் நம்ம ஈஸியாக அந்த மேலே இருக்கிற முள், கீழே இருக்கிற முள்ளை கட் பண்ணிவிட்டு செதியில் எடுத்துட்டோன்னா மீன் ரெடி ஆகிடும். இந்த மீன்லாம் ரொம்ப சென்சிட்டிவான மீன். ரொம்ப இதே இந்த பாறை மீன், இன்னும் ஒரு சில மீன்லாம் இருக்குது. மீனே வந்து பார்த்திங்கன்னா கறி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி க்ளீன் பண்ணாலும் உறுதியாக இருக்கும். ஆனால் இந்த மீனை நம்ம ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா மீன் குழம்புல போட்டாலேயோ இல்லை வறுக்கும்போதோ மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி மீன்லாம் ரொம்ப சென்சிட்டிவ்ன்றதால நம்மளும் வந்து அதை ரொம்ப சென்சிட்டிவாக வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் வீட்டில் க்ளீன் பண்ணுறது இந்த மீன்லாம் ரொம்ப நமக்கு மீன் உடையாமல் வரும். குழம்புல போட்டிங்கன்னா அப்படியே மீன் அப்படியே இருக்கும். ஸோ அடுத்த மீன் க்ளீன் பண்ணும்போது சொல்கிற மாதிரிங்க. கத்திரியில் இந்த மாதிரி முள்ளை மேலே இருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும். அதே மாதிரி கீழேயும் கட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கையில் வந்து முள்ளெல்லாம் குத்தாது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கத்திரிலையோ இல்லை அந்த டூலை வச்சுட்டு செதிலெல்லாம் பெறாலெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா இது ரொம்ப சின்ன சைஸ் மீனுன்றதால நம்ம இந்த மாதிரி கையிலேயே பண்ணிடலாம். இது ஒரு பெரிய சைஸ் மீனாக இருந்தால் கீழே வச்சு தான் அடுத்த மீன் பண்ணும்போது நான் காட்டுறேன். அது வந்து பெரிய, இதோட கொஞ்சம் பெரிய மீன், பெரிய சைஸ் மீன். அவ்வளோதான். கத்திரியில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த குடலும் சேர்த்து வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா, இல்லை இந்த குடலை நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு கையிலையும் எடுத்துடலாம், இல்லை இந்த கத்தியை வச்சு கூட எடுத்துடலாம். இந்த மாதிரி இது வந்து சின்ன சைஸ் மீனுன்றதால இந்த மீன் நாங்கள் குழம்பு தான் பண்ணோம். ஸோ குழம்புக்கு இந்த மீன் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மீன் பார்த்திங்கன்னா இதோட பெரிய சைஸ் மீன். இது சங்கராலேயே முள்ளும் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கத்திரியில் மேலே இருக்கிற அந்த முள் பகுதியையும் கீழே அதே மாதிரி வால் பகுதிக்கிட்ட இருக்கிற அந்த இதையும் நீங்கள் கட் பண்ணிட்டு இந்த இடம் அதே மாதிரி எல்லா முள் பகுதியும் கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வச்சு நம்ம செதியில் வந்து எடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். இந்த வகையான மீன் பொதுவாக பார்த்திங்கன்னா செதில் அதிகமாக இருக்கிறதால நம்ம வீட்டு உள்ளே க்ளீன் பண்ணோன்னா வீடெல்லாம் செதில் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த மீன் நான் வெளியே வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதே நீங்கள் சிங்க்கு கிட்ட பண்ணால் கூட அந்த இடம் ஃபுல்லாகவே செதில் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கத்திரியில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த குடல் பகுதியும் சேர்ந்து நமக்கு வந்துடும். ரொம்ப கையில் போட்டு பிடிச்சி வலிக்க தேவையில்ல, இது பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கட்டிங்கை போட்டுட்டு நம்ம அதை கையில் பிடிச்சி இழுத்தாலே வந்துடும் நமக்கு.
மக்கள் பெரும்பாலும் சாப்பிட்ற மீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து நம்பர் 1 சொல்லலாம். ஏன்னா ரெகுலராக இதை யார் பார்த்தாலும் இந்த மீனை வாங்கிட்டு போய்டுவாங்க. மற்ற மீன்லாம் ஒரு சில மீன்லாம் பார்த்தா ஒரு மீன் ஒரு மாதிரி இருக்குதுன்னு வாங்க மாட்டாங்க. ஆனால் சங்கரா மீன் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் வீடியோக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். இந்த மீனை நாங்கள் வறுத்துட்டோம் ஆக்சுவலாக. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.